ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரிஸ் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் நான் ரெசிபி பார்க்க போகிறேன்னா, நார்த் இந்தியன் ஸ்டைலில் மகாராஷ்டிராலலாம் இந்த மாதிரி ரைஸ் கீர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம ஊர்லேயும் இது விசேஷங்களில் பந்திங்கள்லாம் கல்யாண வீடுகளில் வைப்பாங்க. இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது பாஸ்மதி அரிசி இல்லைனா சீரக சம்பா அரிசியில் செஞ்சால் நல்லா வாசமாக இருக்கும். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இது இல்லைன்னா சீரக சம்பா எடுத்துக்கலாம். நீங்கள் பச்சரிசியும் செய்கிறதா இருந்தால் செஞ்சுக்கலாம். பட் அதில் வாசம் கம்மியாக இருக்கும், ஸ்மெல் ஃப்ளேவர் கம்மியாக இருக்கும். இதில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை 2 டைம் அலசிக்கலாம். ஊற வைக்கக்கூடாது, ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப பவுடர் ரொம்ப மாவு மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட்டு மேலோட்டு அந்த அழுக்கு மட்டும் அலசி ஊற்றிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு சும்மா ஒன்றும் பாதியமாக நொய் பதத்துக்கு குருணைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணியை வடிச்சிட்டு தண்ணி ஊற்றினா மாவு மாதிரி ஆகிடும். ஸோ அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள், ரெடியாக இப்போ அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு பக்கம் ஒரு பால் 1/2 லிட்டர் அளவுக்கு காசி ரெடியாக இருந்தது. அதில் நம்ம இந்த மாதிரி மிக்சியில் இந்த நொய் மாதிரி அரைச்சிருக்க இந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேக விடணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு சிம்லேயே வேகட்டும். ஆனால் நான் கொதிக்கிற பாலில் தான் இதை போட்டேன். நல்லா பால் காய்ச்சி கொதித்து பொங்கி வர ஸ்டேஜில் சேர்த்துட்டு இப்போ வெந்துட்டுருக்கு. வெந்துட்டதுக்கப்புறமா இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்க்கணும், இனிப்பு வரைக்கணுன்றதுக்காக வேண்டி. ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துப்போம். அப்புறம் சர்க்கரை 1 கப் அரிசிக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இனிப்பு நல்லா தூக்கலாக வேணும், அதாவது இனிப்பு நல்லா உரைப்பாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். நான் மில்க் மேடு சேர்க்க போகிறேங்கிறதுனால சர்க்கரையோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணேன். மில்க் மேடு சேர்க்கும் போது அந்த இனிப்பு பேலன்ஸ் ஆகிடும், அதுலேயும் ஸ்வீட் இருக்கும். இது டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக வர்றதுக்காக இதை சேர்க்குறோம். இன்னுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அது இல்லைனாலும் பரவாயில்ல, பட் போடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ சாஃப்ரான் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அதோட கலர் குங்குமப்பூ கலர் அந்த கீரில் வரும். நம்ம ஊரில் அரிசி பாயசம்னு வாங்க, அங்கே நார்த் இந்தியன்ஸில் ரைஸ் கீர் இதுக்கு பேர். இது இல்லைன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடியில் ஃபுட் கலர் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நெய்யில் முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்காக சாப்பிட்றதுக்கு சூடாக சர்வ் பண்ணாலும் அருமையாக இருக்கும். நீங்கள் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்கிரைப்